சோ வணக்கம் மக்களே. என்ன மக்களே, வீட்டுக்குள்ள ஒரு டிடிஎஃப் டாஸ்க் கொடுத்து அந்த டாஸ்க்கை கொஞ்சம் சீரியஸா பண்ண சொன்னா உட்கார்ந்து ஃபன் பண்ணிட்டு இருக்கானு ப்ரோ. இல்ல தெரியாம கேட்கிறேன், உங்களுக்கு ஃபன் பண்றதுக்கு இந்த இடம் தான் கிடைச்சிச்சாப்பா? மற்ற நேரங்கள்லாம் ஃபன் பண்ண மாட்டானோ, டாஸ்க்னு வந்தா மட்டும் நல்லாவே ஃபன் பண்ணுவோம். முக்கியமா நம்ம கானா வினோத் எம்மா அந்த மனுஷன் எல்லா டிடிஎஃப் டாஸ்க்லயும் ஃபன் மட்டும் தான் ப்ரோ பண்ணிருக்காரு. ஏதோ ஒன்னு எதிர்ச்சியா நேத்துக்கான ஒரு டாஸ்க்ல வின் பண்ணிட்டாப்ல. மத்தபடி எல்லா டாஸ்க்கையும் எடுத்து பாருங்களேன், ஒன்னு நின்று ஃபன் பண்ணுவாப்ல, இல்லாட்டினா அந்த டாஸ்க்ல ஏதாச்சும் ஒரு விதிமீறல் பண்ணி அந்த டாஸ்க் விட்டு வெளியே வந்துருவாப்ல. இதை மட்டும் தான் அந்த மனுஷன் பண்ணிருக்காப்ல. ஓகேவா? அந்த வகையில இப்ப வீட்டுக்குள்ள டிடிஎஃப்கான 7வது டாஸ்க கொடுக்க போறாங்க. இந்த 7வது டாஸ்க பொறுத்தவரைக்கு ஒரு ஜெனரல் நாலேஜ் டாஸ்க் தான். இல்ல நான் சொல்ல மாட்டேன், ஒரு ஜெனரல் நாலேஜ் டாஸ்க் தான். ஆனா இந்த டாஸ்க்குள்ள நிறைய ரூல்ஸ் இருக்கு. நானே அந்த ரூல்ஸை கேட்டு ஒரு மாதிரி ஆடி போயிட்டேன், அசந்து போயிட்டேன். எனக்கே அந்த ரூல்ஸ் ரொம்ப நேரம் புரியல. நானே ரொம்ப நேரம் உட்கார்ந்து கேட்டு தான் ஓகே இதுதான் ரூலா, சரி ரைட்டு, பயங்கரமா கொடுத்து வச்சிருக்கீங்க, அப்ப வீட்டுக்குள்ள சம்பவம் இருக்கும்னு சொல்லி நினைச்சேன். ஆனா நான் நினைச்ச சம்பவம் வேற, இவனை பண்ணிட்டு இருக்க சம்பவம் வேற மாதிரி சம்பவத்தை பண்ணிருக்காங்க. நீங்களே இந்த ப்ரோமோல பாத்துருக்கலாம். நிறைய பேர் அவுட் ஆகி வெளியே உட்கார்ந்துருக்க மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க. அப்போ உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் வந்திருக்கும், என்ன ப்ரோ இது அரோரா அவுட் ஆகி வெளியே உட்கார்ந்துருக்காங்க, அப்படி இருக்கும்போது அரோரா எப்படி ப்ரோ இந்த டாஸ்க்ல வின் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா உங்களுக்குள்ள பல குழப்பங்கள் வந்திருக்கும். கண்டிப்பா வந்திருக்கும். அதுக்கான விளக்கத்தோட தான் நான் வந்திருக்கேன். மொத்தமா பாத்துடலாமா? சோ வீடியோக்குள்ள போறதுக்கு மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோ 10 பேர் சஜஸ்ட் ஆகும். சோ முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோமோல என்ன காமிக்கிறாங்கன்னா, நம்ம கானா வினோத் அவர்கள் ஒரு கொஸ்டின் எடுக்கிறாப்ல, ஒரு கொஸ்டின் எடுத்து படிக்கிறாப்ல. அந்த கொஸ்டின் என்ன கொஸ்டின்னா, எந்த கண்ட்ரி வந்து ரொம்ப ஹாப்பியஸ்ட் கண்ட்ரின்னு சொல்லி கேட்டிருக்கு. ஓகேவா? எந்த கண்ட்ரி வந்து ரொம்ப ஹாப்பியஸ்ட் கண்ட்ரின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு கானா வினோத்துக்கு ஆன்சர் தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஏன்னா கண்டிப்பா ஆன்சர் தெரிஞ்சுதான் ஆகணும். தெரிஞ்சாதான் இந்த டாஸ்கை பிளே பண்ணணும். இதுக்கு முன்னாடி வீடியோல சொல்லியிருப்பேன், ஆன்சர் தெரியலனா கூட பரவாயில்ல, இந்த டாஸ்கை நீங்க பிளே பண்ணலாம்னு சொல்லிட்டு. அப்படி இல்ல, இங்க பிக் பாஸ் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காப்ல. ஆன்சர் தெரிஞ்சா மட்டும்தான் அந்த கொஸ்டினை நீங்க லவுடா வாசிக்கணும். அப்படி வாசிச்சு நீங்க ஒரு ஆளை சூஸ் பண்ணணும். அவங்களுக்கு ஆன்சர் தெரியாது கண்டிப்பான்னு சொல்லிட்டு ஒரு ஆளை சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணி அந்த நபரை கை காமிக்கும் போது அந்த நபர் கரெக்டான ஆன்சரை சொல்லிட்டா நீங்க ஒரு காயின் கொடுக்கணும். அந்த நபர் தப்பான ஆன்சரை சொல்லிட்டா அவங்க வந்து உங்களுக்கு காயின் கொடுப்பாங்க. அந்த வகையில கானா வினோத்துக்கு வந்திருக்க கொஸ்டின் என்ன, ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி எதுன்னு சொல்லி வந்திருக்கு. அப்போ கானா வினோத் ஃபர்ஸ்ட் யாரு கை காமிக்கிறாப்ல? காமு மாமாவை கை காமிக்கிறாப்ல. காமு மாமா எனக்கு தெரிஞ்சு சுவிட்சர்லாந்து சொல்றாரு நினைக்கிறேன், அதுவும் தப்பு தான். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தா பாரு ஒரு ஆன்சர் சொல்றாங்க, அதுவும் தப்பு தான். மற்றபடி அங்க வேற யாருமே இல்ல, சபரி மட்டும் தான் உட்கார்ந்துருக்காப்ல. மத்த எல்லாருமே அந்த வட்டத்தை தாண்டி வெளியே போய் உட்கார்ந்துருக்காங்க. அங்க ஒரு டவுட் இருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு, அந்த டவுட்டை நான் சொல்றேன். அப்போ இங்க இன்னொரு மூவ் பண்றாப்ல. அந்த மூவ் என்னன்னா சேலஞ்ச் அப்படிங்கிற மூவ். ஓகேவா? சோ ஓகே, இந்த சேலஞ்ச் மூவ் அப்படிங்கறத நான் ரொம்ப தெளிவா சொன்ன மட்டும் தான் உங்களுக்கு புரியும். இப்போ இந்த டாஸ்க்குக்கான ரூல் என்ன தெரியுமா ப்ரோ? இப்போ பவுல்ல வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்போ அதுல ஒரு கொஸ்டினை நீங்க எடுக்கணும், எடுத்து படிக்கணும், அதாவது மனசுக்குள்ள படிக்கணும். அந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியும். எப்படி அந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னா, அந்த கொஸ்டினை விரிச்சுட்டு ஓகே அப்படி சொல்லிட்டு அந்த கொஸ்டினை சவுண்டா படிச்சுட்டு நீங்க யாரையா ஒருத்தரை சூஸ் பண்ணணும். எப்படி யாரையா ஒருத்தரை சூஸ் பண்ணி அந்த நபரை வந்து அந்த ஆன்சரை சொல்லணும். அந்த நபர் வந்து கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டாங்கன்னா நீங்க ஒரு காயின் அந்த நபருக்கு கொடுக்கணும். ஓகேவா? இல்ல அந்த நபர் வந்து தப்பான ஆன்சர் சொல்லிட்டா அந்த நபர் வந்து உங்களுக்கு ஒரு காயின் கொடுப்பாங்க. ஓகேவா? சோ அந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியுமா தெரியாதான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்க வந்து தப்பான ஆன்சர் சொல்றாங்க அப்படிங்கறதுனால அவங்க வந்து உங்களுக்கு ஒரு காயின் கொடுத்துருவாங்க. அடுத்தது நீங்க அதே கொஸ்டினை வச்சு இன்னொருத்தரை கூட சேலஞ்ச் பண்ணலாம். அதே கொஸ்டினை வச்சு இப்ப நான் இவங்கிட்ட சொல்றேன், நீ ஆன்சர் சொல்றேன்னு சொல்லிட்டு நீ ஆன்சர் சொல்லுன்னு சொல்லி இன்னொரு ஆளை கூட நீங்க கை காமிக்கலாம். அவங்களும் அதுக்கு ஆன்சர் கொடுக்கலாம். ஆன்சர் கரெக்டான ஆன்சரா இருந்துச்சுன்னா நீங்க ஒரு காயின் கொடுக்கணும். தப்பான ஆன்சரா இருந்தா திருப்பி அவங்க வந்து உங்களுக்கு ஒரு காயின் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரே கொஸ்டினை வச்சு வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரையுமே நீங்க சேலஞ்ச் பண்ணலாம். எப்படி ஒரே கொஸ்டின் வச்சு வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரையும் சேலஞ்ச் பண்ணலாம். இல்ல ஒரே ஒருத்தர் மட்டும் நான் சேலஞ்ச் பண்றேன், ஒருத்தரை மட்டும் கை காமிச்சு அவங்க வந்து தப்பான ஆன்சர் கொடுத்துட்டாங்க, அவங்க கிட்ட இருந்து ஒரே ஒரு காயின் மட்டும் வாங்கிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணா அந்த இடத்துல ஸ்டாப் அப்படி சொல்லணும். நான் இந்த இடத்துல ஸ்டாப் பண்றப்பான்னு சொல்லிட்டு ஸ்டாப் அப்படி சொல்லி அந்த இடத்துல நிப்பாட்டிடணும். இதுக்கப்புறம் நான் கேட்க விரும்பலன்னு சொல்லிட்டு ஸ்டாப் திஸ்ன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நிப்பாட்டிடணும். ஆனா இங்கதான் அடுத்த ஒரு ட்விஸ்ட் இருக்கு. நீங்க இந்த கொஸ்டினை வேற யார்கிட்டயும் கேட்க விரும்பலன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டீங்க. ஆனா பாதிக்கப்பட்டிருப்பாங்கல்ல, அவங்கள யாராச்சும் உங்களுக்கு சேலஞ்ச் கொடுத்தாங்கன்னா, நான் சேலஞ்ச் கொடுக்குறேன், சேலஞ்ச் நீ ஆன்சர் சொல்லுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நேரா கை காமிச்சு சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா நீங்க ஆன்சர் சொல்லணும். எப்படி நீங்க ஆன்சர் சொல்லணும். அப்படி ஆன்சர் சொல்லும் போது தப்பான ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. தப்பான ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா நீங்க அவுட் மட்டும் ஆவீங்க. எப்படி தப்பான ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா நீங்க உங்க காயினோட அவுட் ஆகி வெளியே போயிருவீங்க. ஓகேவா? அந்த சேலஞ்ச் பண்ண நபர் அங்கதான் உட்கார்ந்துருப்பாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவருக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அவர் சேலஞ்ச் பண்ணி நீங்க கரெக்டான ஆன்சரை சொல்லிட்டீங்கன்னா இப்ப யாரு உங்களை சேலஞ்ச் பண்ணாங்களோ அவங்க கிட்ட இருந்து மொத்த காயினும் நீங்க பிடிங்கிருவீங்க. அவங்க கிட்ட இருக்க மொத்த காயினும் நீங்க பிடிங்கிருவீங்க. அந்த நபர் அவுட் ஆகி வெளியே போயிருவாப்ல.
அந்த நபர் அவுட் ஆகி வெளியே போயிருவா, அவ்வளவுதான். ஓகேவா? அந்த நபரால ரிட்டர்ன் விளையாட முடியாது, அந்த நபர்கிட்ட காயினும் இருக்காது. இதுதான் டாஸ்கா வச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு அங்க நிறைய பேர் நல்ல காயின் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. முக்கியமா அரோராலாம் நான் ஒரு இதுல கவனிக்கும் போது 13 காயினோ 14 காயினோ அந்த பொண்ணு கையில இருந்துச்சு. ஸோ பிக் பாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல 5 காயின் தான் எல்லாரும் கொடுக்காரு. எல்லாருக்குமே ஸ்டார்டிங்ல வெறும் 5 காயின் தான் கொடுப்பாரு. அந்த 5 காயினை வச்சு தான் நீங்க கேம் ஆடணும். அப்போ அரோரா பொறுத்தவரைக்கு 13 காயின் சேர்த்துருக்குன்னா அந்த பொண்ணு நிறைய கொஸ்டினுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கு. நிறைய கொஸ்டினுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கு. நிறைய பேரை சேலஞ்ச் பண்ணி காயினை புடிங்கிருக்கு. ஓகேவா? காயினை புடிங்கிட்டு அந்த பொண்ணு அங்க இருக்கு. கடைசியா அந்த பொண்ணு ஸ்டாப் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிட்டு யாரோ ஒருத்தர் சேலஞ்ச் பண்ணிருக்காங்க. அந்த சேலஞ்சில் அந்த பொண்ணு தோத்துட்டு வெளியே வந்துட்டாங்க. சோ இப்போ நீங்க ஸ்டாப் தி சொல்லும் போது உங்களை யாராவது சேலஞ்ச் பண்றாங்கன்னா நீங்க தப்பா சொன்னா பிரச்சனை கிடையாது. நீங்க அந்த ஆட்டத்தை விட்டு மட்டும் தான் வெளியே போவீங்க. ஓகேவா? எப்படி? ஆனா நீங்க கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா அந்த சேலஞ்ச் கொடுத்தவங்களுக்கான காயின் மொத்தமா உங்களுக்கு வந்துடும். அந்த சேலஞ்ச் கொடுத்த நபர் அந்த டாஸ்க் விட்டு வெளியே போயிருவாப்ல. இப்படிதான் ஒரு இதை வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம கானா வினோத்துக்கு என்ன கொஸ்டின் வந்திருக்கு? ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி. அப்போ அங்க இருக்க 2 பேர் மாத்தி தப்பா சொல்லியாச்சு. அப்போ கடைசியில நம்ம காமு மாமா வந்து வினோத்தை சேலஞ்ச் பண்றாப்ல. வினோத்தை சேலஞ்ச் பண்ணோட வினோத் என்ன ஆன்சர் கொடுக்குறாருன்னா தாய்லாந்து அப்படின்னு சொல்றாப்ல. எல்லாருக்கும் சிரிப்பு, பிக் பாஸ்க்கே சிரிப்பு. பிக் பாஸ் என்ன சொன்னீங்க தாய்லாந்து அப்படின்னோட அவரே பேசும்போதே சிரிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி எந்த ஒரு பிக் பாஸ் சீசன்ல அந்த மனுஷன் இப்படி சிரிச்சது கிடையாது. பேசும்போது சிரிப்பு அடக்க முடியாம அந்த மனுஷன் சிரிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி பேசுறாரு. அந்த மனுஷன் இதுக்கு முன்னாடி பண்ணதே கிடையாது. முதல் முறையா இங்க பண்றாப்ல. அப்போ இங்க ஒரு கவுண்டர் வந்துச்சு. அந்த கவுண்டர் தான் சரியான கவுண்டர். அப்போ தாய்லாந்துன்னு சொன்னோன்னே இந்த பக்கம் பாரு ஒரு சைடு ஐயோ நான் சேலஞ்ச் பண்ணிருக்கலாமேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அந்த பக்கம் காமு சிரிக்கிறாப்ல. அதுக்கு அந்த பக்கம் விக்ரம் உட்கார்ந்து சிரிக்கிறாப்ல. இந்த பக்கம் சபரி எல்லாம் சிரிக்கிறாங்க. யாரு கவுண்டர் போட்டானா நம்ம சாண்ட்ரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சார் அவரு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணல, அவரு ஹாப்பியா இருந்த கண்ட்ரியை சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு கவுண்டரை போட்டாங்க. பாவம் வினோத் தான் எல்லாருக்கும் கவுண்டர் போடுவார். முதல் முறையா வினோத்துக்கே ஒரு ஆள் கவுண்டர் போட்டிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. அதை பிக் பாஸ் கேட்டு உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காப்ல. மெனக்கிட்டு ரிட்டர்ன் கேட்கிறாப்ல, என்ன சாண்ட்ரா என்ன சொன்னீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே சாண்ட்ரா சொல்றாங்க, இல்ல சார் அவரு ஹாப்பியா இருந்த கண்ட்ரியை சொல்லிட்டாரு, வேற ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு உட்காந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஜாலியா இருக்கு. ஆனா என்ன, இப்ப அந்த மனுஷன் அதுல அவுட் ஆயிருவாரு. ஆனா அவர் வச்சிருக்க காயின் எடுத்துட்டு வெளியே போயிருவாரு. அவருக்கான காயின் எந்த ஒரு இடத்துலயுமே லாஸ் ஆகாது. அவருக்கான காயினோட அவர் வெளியே போயிருவார். ஓகே, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. பட் ஒருவேளை கரெக்டான ஆன்சர் கொடுத்திருந்தாருன்னா காமு மாமாக்கான காயின் மொத்தமா காலியா இருக்கும். காமு மாமா அவுட் ஆகி வெளியே போயிருவாரு. சோ இந்த டாஸ்க்ல அரோரா அவர்கள் தான் வின் பண்றாங்க. எப்படி? இந்த டாஸ்க்ல அரோரா தான் வின் பண்றாங்க. அந்த பொண்ணு ரொம்ப தெளிவா நிறைய காயினை சேர்த்துட்டு ரொம்ப தெளிவா தெரியாத ஒரு கொஸ்டினை எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டு அப்புறம் யாரோ சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்ப தப்பான ஆன்சர் கொடுத்து அந்த பொண்ணு வெளியே போயிட்டா. அவ்வளவுதான். காயின் சேர்த்தாச்சு, காயினை காப்பாத்திட்டா மட்டும் போதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வெளியே போயிட்டாங்க. திரும்ப அந்த பொண்ணு கிட்ட நீங்க கொஸ்டின் கேட்க முடியாது. அவ்வளவுதான். அவுட் ஆயிட்டு. ஸோ ரொம்ப தெளிவா அந்த பொண்ணு மூவ் பண்ணிருக்காங்க. இதை பிடிச்சி வச்சுட்டு நிறைய பேர் கமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க, பிக் பாஸ் டீம் வந்து அரோராக்கு உதவி பண்றாங்க, அரோராக்கு ஜெனரல் நாலேஜ் அதிகம் அப்படிங்கறதுனால அந்த பொண்ணுக்கு ஏத்த மாதிரி டாஸ்க் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்டா தற்கூரியாடா நீங்கலாம்? ஆனா அந்த ஜெனரல் நாலேஜ் டாஸ்க் எல்லா சீசன்லயுமே வைப்பாங்கடா. எல்லா சீசன்லயும் பிக் பாஸே கேட்டு பஸ் அடிக்க விட்டுட்டு இருப்பாரு. இந்த சீசன் கொஞ்சம் புதுசா நிறைய ரூல்ஸ் எல்லாம் போட்டு விதமா பண்ணிருக்காப்ல. ஸ்டாப்பு சேலஞ்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் விதமா பண்ணி வச்சிருக்காப்ல. அதுக்குள்ள அதுலயே உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்க. ஏன்னா இப்ப எனக்கு என்னன்னா, அந்த பொண்ணுக்கு ஜெனரல் நாலேஜ் இருக்கு, ஓகே. மத்தவங்களுக்கு ஜெனரல் நாலேஜ் இல்லைன்னா அந்த பொண்ணு என்னடா பண்ணுவா? தெரியாம கேட்கிற மத்தவங்களுக்கு இல்லைன்னா அந்த பொண்ணு என்ன பண்ணுவா? மத்தவங்களுக்கு இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய காயின் எடுத்து வச்சிருக்காங்க. பாரு நல்ல காயின் சேர்த்து வச்சிருக்காங்க. காமு கிட்ட ஓகே. கானா வினோத் காயின் எடுத்து வச்சிருக்காப்ல மாசா. அப்ப அந்த மனுஷன் எப்படி செஞ்சிருக்காரு பாருங்க. அந்த மனுஷன் சம்பவம் பண்ணிருக்காப்ல. சோ அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு இந்த எல்லா சீசன் வைக்கிற மாதிரி இந்த சீசன் வச்சிருக்காங்க. இதுலயும் உட்கார்ந்து கதறிட்டு இருக்கானோ குறிப்பையில ஒன்னு சொல்றதுக்கு இல்ல. ஆனா பிக் பாஸ் சிரிச்சதான் எனக்கே கொஞ்சம் காமெடியா இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த மனுஷன் அப்படி சிரிச்சது கிடையாது. இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச அந்த மனுஷன் வீட்டுக்குள்ள போடுற கவுண்டருக்கு அந்த மனுஷன் பேசிட்டு இருக்கும்போது கக்கன்னு சிரிச்சதே கிடையாது. இன்னைக்கு சிரிச்சிட்டாப்ல. இன்னைக்கு உட்காந்து கக்கன்னு உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காப்ல. நல்லா இருக்கு கைஸ், நல்லா இருக்கு. சோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பார்க்கலாம்.